இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள் மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள் மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. திருப்பலி முன்னுரை. தூய லூர்து அன்னை அன்பிய மக்களாகிய நாம் மகிழ்வுடன் அன்பிய திருப்பலியில் பங்கெடுக்க வந்துள்ளோம். நம் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். உறவுகள் இல்லாமல் வாழ்வது என்பது கல் மண் போன்று வாழ்வதற்கு சமம். கடவுள் மனிதனை கூடி வாழவே அழைத்திருக்கிறார். தொடக்க திரு அவையில் சீடர்கள் கூடி ஜெபிப்பதிலும் அப்பம் பிடுவதிலும் ஒன்றாய் இருந்தார்கள். ஒருவரோடு பழகி உறவோடு வாழ்ந்தனர். உறவுதான் அன்பிய வாழ்விற்கு அடிப்படையாகும். ஆனால் இன்று தொலைக்காட்சி, அலைபேசி, பணம், நான் என்ற எண்ணம் நம்மை அடுத்திருப்பவரிடமிருந்து பிரித்து தீய பண்புகளில் வளரச் செய்தது. அன்பியமாக இணைந்து வாழ அழைக்கப்பட்ட நாம் உறவோடு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து பகிர்ந்து வாழ கடமைப்பட்டுள்ளோம். இக்கடமையை உணர்ந்து இறைவனுக்கு பலி செலுத்த கூடி வந்துள்ள நாம் நம் அன்பியத்தில் உள்ள குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி இணைவோம் இத்திருப்பலியில். அன்புக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இவ்வளவு சிறப்பாக ஆண்டவரை பார்க்க இந்த இடத்துல நாம் ஆர்வமாக குழுமியிருக்கிறோம். சொந்தக்காரர்களாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த இடம் இப்போது ஒரு புது பொலிவு பெற்றதை நாம் பார்க்கிறோம். முன்னர் இருந்ததற்கும் இப்போதற்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் ஒரு அருளையும் இறைவனுடைய உடனிருப்பையும் பிரசன்னத்தையும் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் என்பது அதிகமாக கிடைக்கிறது. நாம் ஆர்வப்பட்டிருக்கிறோம். ஆகவே கடவுள் அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு இந்த இடத்திலே குடிகொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே நாம் எதை கேட்டாலும் தருகிற கடவுள். யோவான் செய்தி 14:14 நீங்கள் என் பெயரால் எதை கேட்டால் நான் செய்வேன் என்கிறார். ஆகவே கடவுள் மெய்யாகவே பிரசன்னமாக இந்த இடத்துல நம்மை பார்த்து சந்தோஷப்பட்டு அகமகிழ்ந்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைக்கு எது அவசியப்படுகிறதோ அதை கடவுள் நிறைவாகவே தருகிறார். ஆகவே எப்படியாவது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது. அதுதான் இந்த திருப்பிடத்திலிருந்து நான் உங்களுக்கு நம்பிக்கையாக கொடுக்கிற செய்தி. ஆகவே கடவுள் தருகிறார். உங்கள் குறைகள் நீங்க போகிறது, மன மகிழ்ச்சி கிடைக்க போகிறது, இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களை நெருங்கி வருகிறது. ஆகவே மிகப்பெரிய சந்தோஷத்தோடு, இதுவரை நீங்கள் இல்லாத சந்தோஷத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். இதுவரை நீங்கள் இல்லாத சந்தோஷத்தோடு சத்தமாக பாடுங்கள். இதுவரை நீங்கள் இல்லாத சந்தோஷத்தோடு மிக மகிழ்ச்சியாக ஜெபங்களை சொல்லுங்கள். கடவுளுக்கு தெரியட்டும், என் பிள்ளை என்னை நம்புகிறாள், என் பையன் என்னை நம்புகிறான் என்று தெரியட்டும். ஆகவே சத்தோஷத்தை கூட்டி சந்தோஷத்தை அதிகரித்து நாம் இறைவனை புகழ்வோம். அதுவே நாம் கடவுளிடமிருந்து நம்பிக்கையோடு மன்றாட்டை பெறப்போகிறோம் என்பதன் அடையாளம். அவர் தரப்போகிறார். என்னுடைய நம்பிக்கை தெரிந்தால்தான் தருவார். ஆகவே மிக சிறப்பான விதத்தில் மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். மகிழ்ச்சியோடு கொண்டாட பாவங்கள் தான் தடையாக இருக்கின்றன. நம்முடைய தவறுகள் தான் அதற்கு எதிராக இருக்கின்றன. நாம் செய்த பிழைகள் தான் அதற்கு தடங்களாக இருக்கின்றன. ஆகவே பிழைகள், தவறுகள், குறைகள், கரைகள் எல்லாவற்றையும் இறைப்பாதலில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலை வணங்கி மன்னிப்பு ஆசி பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசர், எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியின் தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் அன்பியத்தின் பாதுகாவலே புனித லூர்து அன்னையின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையா நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 9 மற்றும் 11 16 முடிய. அதிகாரம் 19, இறைவசனங்கள் 9 மற்றும் 11 16 முடிய. அவர் அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது. அவர், எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று வினவினார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை.
காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலைநிலம் நோக்கி செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள்பொழிவு செய். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என்று வாழ்த்து பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என்று வாழ்த்து பாடிடு. வல்லவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தார். வல்லவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தார். எல்லை இல்லாத இன்ப பெருகில் இன்னிசை பாடிடு, எல்லை இல்லாத இன்ப பெருகில் இன்னிசை பாடிடு. நெஞ்சை நெஞ்சை இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என்று வாழ்த்து பாடிடு. நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும். கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும். கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். கடலையை பிரித்து கடந்திட உதவினார். கலகம் புரிந்தோரை கலங்கிட செய்தார். கடலையை பிரித்து கடந்திட உதவினார். கலகம் புரிந்தோரை கலங்கிட செய்தார். நன்றி சொல்லின்றே இறை தந்த நல்ல வாழ்விற்கு. நன்றி சொல்லின்றே இறை தந்த நல்ல வாழ்விற்கு. நெஞ்சை நெஞ்சை இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என்று வாழ்த்து பாடிடு.
பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு. தஞ்சம் என்றும் அவரே என்று வாழ்த்தை பாடிடு. வல்லவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தார். வல்லவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தார். எல்லை இல்லாத இன்ப பெருக்கில் இசை பாடிடு. எல்லை இல்லாத இன்ப பெருக்கில் இசை பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு. தஞ்சம் என்றும் அவரே என்று வாழ்த்து பாடிடு. Alleluia, 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 Alleluia. என்னென்ன போல ராகங்களில் இறை உன்னை வாழ்த்தி என் மன்னவா உன்னை வாழ்த்தியே என்றென்றும் பாடுவே. என் மன்னவா உன்னை வாழ்த்தியே என்றென்றும் பாடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 27 தொடங்கி 32 முடிய. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27 முதல் 32 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களை சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தாம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகள் ஒன்றை நீங்கள் இழப்பது நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை உங்களிடம் வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் செல்வதை விட உங்கள் உடல் உறுப்பு ஒன்றை நீங்கள் இழப்பது நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களை சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்துமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காக விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டவரை மணப்போர் விபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இந்த அருமையான தருணத்திலே நாம் கடவுளை போற்றி புகழ்கிறோம். இந்த இனிமையான தருணம் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை வெளிப்படையாக சொல்கிற தருணமாகவும் ஒரு வெளிப்பாடு கிடைக்கிற தருணமாகவும் இருக்கிறது. இறைவன் இயற்கையில் உறைந்திருக்கிறார். இயற்கையான இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் இருவரையும் காண்கிற அந்த பாக்கியம் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. இயற்கையும் பார்க்கிறோம், இறைவனையும் பார்க்கிறோம். ஆக அந்த இனிமையான தருணம் என்பது நமக்கு இந்த நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக இறைவனை புகழ்வோம், அதற்காக இறைவனை நாம் போற்றுவோம். நாம் அன்பியமாக சேர்ந்திருப்பது என்பது அழகானது. கத்தோலிக்க திருச்சபை அன்பியத்தில் மக்களை ஈடுபடுத்துவதற்காக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இந்த இனிய தருணத்தில் நாம் அன்பியமாக சேர்ந்து வந்ததனுடைய வெற்றியை நாம் கொண்டாடி மகிழ வேண்டும். வெற்றி என்பது எதில் கிடைக்கிறது?
நாம் உறவில் வளர்கிற போது, மகிழ்வில் திளைக்கிற போது கண்டிப்பாக அந்த வெற்றி என்பது கிடைக்கிறது. ஆகவே பழைய நம்முடைய முன்னோர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது வித்தியாசமான வாழ்க்கை. அது நாம் நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை. எல்லோருமாக சேர்ந்து வாழ்ந்தது. அங்கே பிரச்சனைகள் என்பது இல்லாமல் இருந்தது. எல்லாவற்றையும் பொதுவில் வைத்தது. அது எல்லாம் ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை. எல்லாவற்றையும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் நம்மால் வைக்க முடியாது. அது மனது ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது. ஆனால் இருக்க வேண்டிய இயல்பான காரியங்கள் அதை நாம் செய்கிற போது கண்டிப்பாக வாழ்வு என்பது மலர்கிறது. இன்றைக்கு நாம் வந்திருப்பது என்பது இன்னும் அதிகமான விதத்தில் நம்முடைய உறவுகளை பெருக்கிக் கொள்ள, மனித வாழ்வில் ஏதாவது ஒரு சிக்கல் நடக்கிற போது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது, தவறாக புரிந்து கொள்வது என்பது வருகிறது. ஆகவே அதையெல்லாம் நாம் கிளியர் பண்ணுவதற்காக, அதை சரி செய்வதற்காக இன்றைக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறோம். ஏதாவது மற்றவர்கள் சொன்னதாக இருக்கலாம், நாம் ஒன்று இங்கு பேசிவிட்டு மற்றொன்று அவர்களை பற்றி பேசியிருப்போம். மனிதர்கள் பலவீனமானவர்கள், ஆகவே பேசக்கூடியவர்கள். அப்படியெல்லாம் ஒரு தவறான எண்ணம் என்பது இருக்கலாம், அல்லது அவர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். அதற்கான ஒரு பாலம்தான், அதற்கான ஒரு பாதை தான் நீங்கள் இருக்கிற இடம். ஆகவே அதை சிறப்பாக நாம் சரி செய்தோம் என்று சொன்னால் இந்த திருப்பலி என்பது மிகப்பெரிய வெற்றியாக அமைகிறது. இல்லத்திற்கு செல்கிற நாம் ஏதோ பெயரளவில் முகத்தில் மட்டும் சிரிப்பை வைத்து விட்டு போவதற்காக அல்ல, அகத்திலும் சுமந்து விட்டு போகிற போது அது இன்னும் அதிகமான விதத்திலே அதிக நாட்கள் நீடிக்கிறது. இன்றைக்கு ஏதோ ஒரு பேரளவில் காட்டுகிற அந்த சிரிப்பு என்பது நாம் வீட்டுக்கு சென்றபோது மறைந்து விடுகிறது. ஆனால் மிகப்பெரிய விதத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டோம்னு சொன்னால் அந்த மகிழ்ச்சி என்பது நீடிக்கிறது. ஆக அந்த மகிழ்ச்சியை நாம் பெற வேண்டும். எல்லா அன்பியத்திலுமே பிரச்சனை இருக்கிறது, எல்லா மனிதர்களுமே பிரச்சனை இருக்கிறது. நாம் ஆதாம் ஏவாள் அவருடைய சந்ததியாக வாரிசாக வருவதனால், அந்த இரத்தம் இங்கு ஓடுவதனால் நாம் எளிதான விதத்திலே கவர்ச்சிக்கும் ஈர்ப்புக்கும் எளிதான விதத்திலே பலிபாவத்திற்கும் நாம் ஆளாகிறோம். ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள தான் ஆக வேண்டும். ஆனால் அதை சரி செய்வதற்கான வாய்ப்பும் வசதி கடவுள் தருகிறார். அவர் சொல்கிற வார்த்தை பயங்கரமான வார்த்தை. உங்கள் வழக்கன் பாவத்தில் விளைச்சதால் வெட்டி விடுங்கிறார், தூக்கி பிரிஞ்சிருங்க கை என்றால் என்று அப்படி சொல்கிறார். ஆகவே அதெல்லாம் கேட்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பயன்படுத்துகிறார். நாம் இன்றைக்கு இதை சரி ப்ராக்டிக்கலாக, வெரி ப்ராக்டிக்கலாக நாம் பேசுகிற போது இதை சரி செய்யலாம். ஏனென்றால் எல்லோருமே அப்படித்தான். பெரியவர்களானாலும் கூட நாம் இந்த பாவத்தில் விழுந்து விடுகிறோம், இந்த சிறிய சிக்கலில் மாட்டி விடுகிறோம். பிறரை பற்றி பேசுவது நாம் பேசக்கூடாதுன்னு தான் நினைப்போம், ஆனால் அங்கு போன பிறகு மாறிவிடுகிறது. அல்லது மற்றவர்களை பற்றி இழிவாக பேசுவது தவறாக நினைத்தது ஒரு சில காரணங்களால், ஒரு சில நிகழ்வுகளால் நடந்தது. இவற்றின் காரணமாக ஏதோ ஒரு தவறான எண்ணம் இருக்கலாம், ஏதோ விதத்தில் அது மற்ற நபரோடு எளிதாக நம்மால் பேச முடியாமல் இருக்கலாம். அப்போ அதை சரி செய்கிற தளமாக இதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் பொதுவாக வைப்பது நான் உங்களை சொல்லவில்லை, அது நீங்கள் வைக்கவே மாட்டீர்கள். திருத்தூர்கள் ஆதி கிறிஸ்துவ எல்லாவற்றையும் பொதுவாக வைத்திருந்தார்கள். வீட்டில் இருந்தது எல்லாமே பொதுவாக வைத்து ஒரு இடத்துல வைத்தார், அது வேண்டாம். ஆனால் இதை நாம் செய்யலாம். எல்லோருக்கும் அப்படித்தான். நாம் சில நேரத்தில் தவறி விடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? கோல்டன் லா என்று தந்திருக்கிறார். மத்தேயு 7:21 பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே அவர்களுக்கும் செய்யுங்கள். ஆகவே இன்றைக்கு நாம் சிறப்பான விதத்தில் அதை செய்ய போகிறோம். நாம் சமாதானம் சொல்ல போகும்போது எல்லாரையும் பார்த்து உங்களுக்குள்ள ஒரு தவறான எண்ணம் இருக்கலாம், சிரித்து பேச முடியாமல் இருக்கலாம். அப்போ அதையெல்லாம் இன்றைக்கி சரி செய்ய போகிறோம். பெரும்பாலும் குடும்ப உறவுகள் இருக்கிறது, குடும்ப உறவுகளுக்கு இருக்குது, அதை சரி செய்யணும். பெயரளவில் சிரித்து கொண்டிருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், உறவுகள் இருக்கிறார்கள். அப்போ அதையெல்லாம் இன்றைக்கி கிளியர் பண்ணும்போது மனது என்பது எப்படி ஆகிறது? இயல்பாக மாறுகிறது. மனது இயல்பாக மாறிவிட்டுன்னு சொல்ல மருத்துவர் தேவையில்லை, நாம் சிறப்பான விதத்தில் இருக்கலாம். ஆகவே எங்கும் மருத்துவத்துறைக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம். நாம் இயல்பான முறையில் இன்றைக்கு சிரித்து பேசுகிற போது அது சரியாக மாறுகிறது. ஆகவே தவறான எண்ணம் ஏற்படுவதெல்லாம் ஏற்பட்டிருப்பது இயல்பு. ஆனால் அதை நாம் சரி செய்து நல்ல முறையில் வீட்டிற்கு செல்கிறோம். அப்போ அதை நம்ம கிளியர் பண்ண வேண்டும். நான் சொல்கிற மறைவுரைக்கு அங்கே நாய் கூட ஓகேன்னு சொல்கிறது. ஆகவே நாம் மனிதர்களாகி நாம்
மனிதர்களாக நாம் சிறப்பாக விதத்தில் முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கிற போது, நாம் ஆதிகிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அல்லது திருத்தருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது, அங்கே அவர்கள் சேர்ந்து இல்லாத நேரத்திலே இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியவில்லை. எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கிறார்கள் அங்கே நான் இருப்பேன். கூடியிருக்கலாம், ஆனால் இயேசுவின் பெயர் இல்லாமல் இருக்கும்போது இயேசு அங்கே இருப்பதில்லை. பெயரளவு கூடலாம், அன்பிய கூட்டங்கள் பெயரளவுக்கு அல்ல, மாறாக அங்கு இயேசுவின் மதிப்பீடுகள் விதைக்கப்படுகிற போது கடவுள் கண்டிப்பாக இருக்கிறார். பாருங்கள், அவர் காட்சி கொடுக்கிறார், உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். தோமா அந்த கூட்டத்தில் இல்லை, அப்போ காட்சி அவருக்கு கிடைக்கல. எப்போது ஒரு நபர் தன்னை அந்த குழுவிலிருந்து துண்டிக்கிறாரோ அந்த நபருக்கு காட்சி கிடைக்காது, கடவுள் வெளிப்படுத்த மாட்டார். எல்லாரும் சேர்ந்திருக்கும், அதுக்கு பிறகு அவர் அந்த குழுவில் சேர்கிறார், தோமா சேர்கிறார், அப்போது காட்சி கிடைக்காது, அப்போது கடவுளை அவர் காண்கிறார். ஆகவே ஒரு நபர் தன்னுடைய ஆணவத்தின் காரணமாகவோ, அகங்காரத்தின் காரணமாகவோ, பணத்தின் காரணமாகவோ, சோம்பலின் காரணமாகவோ, சோம்பல் கூட பிரிக்கிறது, ஆர்வமின்மையின் காரணமாகவோ, எப்போது அன்பியத்திலிருந்து அந்த குழுவிலிருந்து தன்னை பிரிக்கிறாரோ அப்போது அங்கே உயிர்த்த ஆண்டவரை பார்க்க முடியாது, கடவுளை பார்க்க முடியாது, கடவுளை சந்திக்க முடியாது. அப்போ எப்போதுமே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கணும், நம்ம அன்பியத்தோட, நம்ம அன்பிய உறுப்பினரோட இணைந்து இருக்கணும். ஆகவே நீங்கள் பல காரியங்களை அழகாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை சிக்கல் இருக்கலாம், ஒருவேளை ஒரு ஆர்வம் இல்லாமல் கலந்து கொண்டிருக்கலாம், அல்லது அந்த குடும்பம் போக என்பதற்காக நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அப்படி அல்ல. நான் அந்த அன்பியத்தோடு சேர்ந்து போகிற போதுதான், அந்த குழுவோடு சேர்ந்து போகிற போதுதான் அங்கே கடவுளை காண முடிகிறது. இல்லை என்று சொன்னால் கடவுள் எனக்கு காண முடியாத ஒரு நபராக இருக்கிறார். அப்போ அதையும் இன்றைக்கு அன்பியத்தில் நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். இதுவும் பலவீனம்தான், இதுவும் நமக்கு நடக்கக்கூடியது தான், அன்றாடங்கள் வரக்கூடியது தான். ஆனால் சரி செய்ய வேண்டும். இதுவும் இயல்பில் வரக்கூடியது தான். உங்களுக்கு வந்திருக்கும், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், அல்லது ஒரு சிலர் மட்டுமே செய்கிறார்கள் என்று சொல்லி இருக்கும், அல்லது அவர்கள் செய்கிறபோது நாம் பொறாமைப்பட்டிருப்போம், அவர்கள் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற நினைத்திருப்போம், அவர்கள் மட்டும் நெருக்கமாக இருக்க நினைத்திருப்போம். இதெல்லாம் வருவது இயல்பு. ஆனால் அதையெல்லாம் புரிந்து நாம் எப்படி செல்ல வேண்டும்? கடவுளுக்கு நெருக்கமாக வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த குழுவோடு இணைந்து கொள்ள வேண்டும். குழுவோடு இணைப்பதற்காக எனக்குள்ளதெல்லாம் தட்ட வேண்டும். எனக்குள்ள சோம்பல், அசதி, மற்ற ஆர்வமின்மை இவற்றெல்லாம் தட்டிவிட்டு போகிற போது தான் அங்கே சிறப்பாக கடவுளை காண முடியும். ஆக அன்புக்குள்ளே ரெண்டுமே இன்றைக்கு நாம் ப்ராக்டிக்கலாக கடைபிடிக்க வேண்டியது. ஆகவே முதல்ல எல்லாரோடும் நல்லுறவு. உறவு என்பது எப்போதும் துண்டிக்கப்படுகிறது. ஏதாவது ஒரு காரணம் வருகிற போது அது உறவில் சிக்கல் வருகிறது. அந்த சிக்கலை சரி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அது சரி செய்கிற போது சிறப்பாக அருமையாக மாறுகிறது. இரண்டாவதாக, எனக்கென்று ஒரு அன்பியம் இருக்கிறது. அந்த அன்பியத்தோடு எப்போதுமே நான் இணைத்துக்கொள்ள, ஒரு வேலையாக இருக்கலாம், அல்லது ஒரு சாப்பாடாக இருக்கலாம். ஒரு சிலர் வேலைக்குன்னா ஒரு காரணம் சொல்லுவார்கள், சாப்பாடுன்னா ஃபஸ்ட்டாக நினைப்பாங்க, கேட்டால் என்ன சொல்லுவாங்க, பந்திக்கு முந்தன நினைப்பார்கள், அப்படியெல்லாம் பேசுவார்கள். ஆக அப்படி இல்லை, ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஒரு நிகழ்ச்சி இருந்தால் நன்றாக இருக்க வேண்டும், அப்படியெல்லாம் சிறப்பாகும். மற்ற காரணத்திற்கு சொல்லுகிற போது அங்கே ஏதாவது ஒரு முக்கியமான வேலை என்பதற்காக வருகிற போது அங்கே 1001 காரணம் வருகிறது. அன்பிய வாரியாக உங்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கிறார் கலைஞர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த லூர்து அன்னையை சந்தித்து அவர் ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறார் என்று சொன்னால் அங்கே ரீசனே இருக்காது, ஒரே ஓட்டம் ஓடிடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்ல, அப்படிப்பட்ட சூழல்கள் அல்ல. மாறாக நாம் எல்லா நேரத்திலும் நம்ம நினைக்கும், அதுக்கு மனசு தான் காரணம். அதான் அழகாக சொல்லி வச்சுருக்காங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதான் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த மனதை கேளுங்க. அந்த மனதுக்கு என் மனசு ரொம்ப ஈடு கொடுக்க மாட்டேங்குது, ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது, இறைவா நல்ல மனதை தாங்க, எல்லாத்தையும் சேர்ந்துருக்கான மனதை தாங்க. குடும்பத்திலுமே நீங்கள் பிரிச்சுட்டு போயிடக்கூடாது, குடும்பத்திலுமே பிரிச்சுட்டு போயிடக்கூடாது. அப்பா அம்மா சகோதர சகோதரி சேர்ந்து வாழணும். அவங்கள பிரிக்கிறது பாவம். நான் பிரிச்சுட்டு போயிட்டேன்னா அங்கே ஏசு அங்கே இருக்க மாட்டார், கடவுள் அங்கே இருக்க மாட்டார். நாம் குடும்பத்திலும் கூட சேர்ந்து இருக்கிற போது தான் அது மிகப்பெரிய சந்தோஷமாக அருமையான விதத்தில் இருக்கிறது. ஆகவே அதையும் நாம் சேர்ந்து வாழ்வதிலே இன்பம் காண்போம். இந்த அன்பியத்தில் எடுத்துக்காட்டை நாம் சிறப்பாக கடைபிடிப்போம். நம்ம அன்பியம் மிக சிறப்பான விதத்தில் இன்னும் வளர்கிற போது அது கடவுளுக்கு மிக மகிழ்ச்சியை தருகிறது. மகிழ்ச்சியை சந்திக்கிற கடவுள் நமக்கு சந்தோஷத்தை நிம்மதியும் தருகிறார். ஆகவே
இந்த செயலே நமக்கு போதுமானது. நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சியே போதுமானது. இந்த போதுமானது இன்னும் வளர வேண்டும். அதற்கு இந்த முயற்சியை நாம் எடுக்கிற போது சிறப்பாக அமையும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதத்தில் எடுத்து வைத்து பெற்றுக்கொள்வோம். அனைவரும் அன்பின் நிறைவா, அருளின் தலைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. அன்பின் நிறைவா, அருளின் தலைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவர்த்தார் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும், இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அருளின் தலைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எம் அன்பியத்தில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரையும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் தூய ஆவியின் வல்லமையை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அருளின் தலைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. நலம் வரும் நல்ல ஆயனை, உடல்நலம் குறைவினால் மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அருளின் தலைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், தொடர்ந்து ஒற்றுமையுடனும் வாழவும், நாங்கள் செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது அன்பிய வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், நாங்கள் எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அருளின் தலைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளுக்காக கடவுள் நோக்கி கரம் குவிப்போம். அன்பியத்தோடு ஒத்துப்போகாத தன்மை, தவறாக புரிந்து கொண்ட தன்மை, இதெல்லாம் இறைவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். மனது இலவாக மாறட்டும். மனதில் எந்த சிக்கலும் இருக்க வேண்டாம். பல நேரத்தில் உள்மன காயங்கள் வாட்டுகின்றன. மனதில் இருக்கிற காயங்கள் அகத்தில் இருக்கிற அழகை இல்லாமல் ஆக்குகின்றன. அதையெல்லாம் ஒப்பு கொடுப்போம். காயங்களை ஒப்பு கொடுப்போம். புண்களை ஒப்பு கொடுப்போம். பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகளை ஒப்பு கொடுப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நாம் மட்டும் வாழ முடியாது, எல்லோரும் தேவை. அதை உணர்வோம். சிறு துரும்பும் பல் குத்த உதவும். ஆகவே எல்லோரும் சேர்ந்து அரவணைத்து வாழ்கிற அந்த இறையாட்சியை தான் கடவுள் கட்ட சொல்கிறார், உருவாக்க சொல்கிறார். அதற்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் தயாராக இருக்கிறேன், அன்பியத்தில் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன், பல பணிகளை செய்ய ஆர்வமாக இருக்கிறேன், நான் இனி சிறப்பாக இருப்பேன், என்னுடைய சோம்பலை அகற்றுவேன், என்னுடைய ஆர்வமின்மை அகற்றுவேன், எங்களுடைய அன்பியம் இன்னும் சிறந்து விளங்க என்னுடைய பங்களிப்பு இனி அதிகமாக இருக்கும் என்று ஆண்டவர் சன்னிதிலே உறுதிமொழி எடுப்போம். ஆண்டவர் சன்னிதிலே சொல்லுவோம். ஆண்டவர் இதை கேட்க சந்தோஷப்படுவார். இந்த குரலை கேட்க அவர் மகிழ்ச்சி அடைவார். உங்கள் குரலை சொல்லி ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுங்கள்.
பேரிரக்கமுள்ள இறைவா, இந்த இரவு நேரம் இனிமையான நேரம், இந்த இரவு நேரம் இன்பமயமான நேரம். இந்த நேரத்தில் உம்மை பார்க்கிற அந்த தகுதி பெற்றிருக்கிறோமே, அந்த வாய்ப்பு பெற்றிருக்கிறோமே, அதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த இரவு நேரத்தில் எங்களோடு தங்குவீராக, நல்ல தூக்கம் தருவீராக, நல்ல அன்புறவோடு குடும்பத்தில் பேச பழக வாய்ப்புகளை தருவீராக. ஒருவர் நாங்கள் நேசித்து அன்போடு இந்த இரவிலே உறவை பரிமாறிக்கொள்வோமாக. நாளை பொழுதிலே சிறப்பாக எங்கள் கடமைகளை பணிகளை செய்வோமாக. இந்த இரவு எங்கள் பரிசுத்தமாக இருப்பதாக. இந்த இரவு முழுவதுமாக பரிசுத்தமான காரியங்களை மட்டுமே நாங்கள் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் மேற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் மேற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீ நான் எங்கு செல்வேன்? மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. அன்புக்கே சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதானே திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாமடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையா எங்கள் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவை ஆகும்படி உம்மை வேண்டுகின்றோ. அவருடைய பெயரை வணங்கும் நாங்கள் உமது மாண்புக்கு உரியவர்களாக மாறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர்.
தலைமை தாங்கோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றுள்ள ஆற்றலும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தோயவர் தோயவர் வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகும்படி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அறிந்து பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான அள்ளித்தரும் அதிர்ச்சி ஆரோக்கிய எண்ணெய், எங்கள் அன்பியத்தின் பாதுகாவலி புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தோர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கரண்ட் இருக்கணும். இருக்க நேரத்தில் எல்லாரையும் பார்த்து சமாளிக்க நினைச்ச போறீங்களா? அது கரண்ட் இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் அதை விட முடியாது. இப்போ லைட் உங்கள் பக்கமாக பிடிக்கப்படும். எல்லோரும் போய் பார்த்து சமானம் சொல்லி, ஏதாவது மனத்தாங்கள் இருக்கலாம், அதெல்லாம் மறந்து நல்ல சிரிச்ச முகத்தோடு நீங்கள் போய் சமானம் சொல்லி வரவங்களை அன்போடு கேட்டுக்குள்ள எல்லோரும் போங்க. கடந்து போய் நானும் உள்ளே வந்துடுவேன். எல்லோரும் சேர்ந்து சமானம் சொல்லலாம். சமாதானம் சொன்னோன்னு கரண்ட் கூட வந்துட்டு பாருங்க. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம்
மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம் வாழும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் மனக்கோலம் காண விளக்கோடு உன்னை தேடினேன் விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளமாடினேன் எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உன்னை தேடினேன் விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளமாடினேன் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன் உன் அன்பில் ஒன்றாகிறேன் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் பாடும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம் நன்றி நன்றி நல்ல தேவனே, இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து வறுமை பிணி போன்ற துன்பங்களில் இருந்து பாதுகாத்து ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் வாழ வழிவகையை செய்யும் இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்மை புரியும் இறைவா, புனித லூர்து அன்னை இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் சேர்ந்து எங்களது அன்பியத்தில் திருப்பலி சிறப்பிக்க வாய்ப்பளித்த இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. வாழ்வளிக்கும் இறைவா, எமது அன்பிய பாதுகாவலி புனித லூர்து அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி.
இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குள்ளே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற உங்களை அன்போடு பாராட்டுகிறேன். இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நினைவில் வந்து இன்றைக்கு முழுவதுமாக நீங்கள் வேலை செய்திருப்பீங்க எனக்கு தெரியும். இல்லை என்றால் இதை கொண்டு வந்திருக்கவே முடியாது. இன்றைக்கு முழுவதுமாக இதில் வேலை நடந்து சிறப்பாக மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். ஆகவே அதிகமான விதத்தில் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறேன். இந்த செயலுக்கு கண்டிப்பாக இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த இடத்திலே நம்பிக்கையோடு சொல்கிறேன். ஏனென்றால் இவ்வளவு சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது நிறைய பேருக்கு முடியாது. ஏனென்றால் ஒரு நாள் முழுவதுமாக முயற்சி எடுக்கணும்னு சொன்னால் மனசு இந்த காலகட்டத்தில் ஒத்துழைப்பு கொடுக்காது, செய்கிறதுக்கு ஆவல்படாது. அதுவும் ஆன்மீக காரியங்களிலே மனிதருடைய மனம் என்பது சுருகி போய்விட்டது. அப்படிப்பட்ட தருணத்தில் நீங்கள் செய்திருக்கிற இந்த பெரிய மனது, விரிந்த மனது, அதை பாராட்டுகிறேன். நான் பார்க்கிற போது நினைத்ததெல்லாம் அன்பியங்களிலே பெரிய பங்குகளோடு அன்பிய திருப்பல் நடைபெறுகிற போது இவ்வளவு ஆடம்பரமாக நடைபெற்றதை நான் பார்க்கவே இல்லை. கூட்டமாக இருப்பார்கள், ஒரு மைக்கு இல்லாமல் வீட்டில் வச்சு, இதுவும் வீடு தான், வீட்டில் வச்சு அவங்க மைக் இல்லாமல் அந்த ரவுண்டாக உட்காந்து அதில் தான் திருப்பலி வைப்பதை பார்த்துருக்கிறேன். இது நான் வைக்கிற முதல் அன்பிய திருப்பலி. ஆகவே அப்படித்தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது இவ்வளவு அன்பிய திருவிழா போல இவ்வளவு சிறப்பாக வாழை மரங்கள், இந்த இடமே இதற்காக உருவாக்கப்பட்டது போல ஒரு உன்னதமான இடம். இதெல்லாம் நிறைய பேர் நீ அழைத்தது, இவ்வளோ பேர் அழைத்தது நான் எதிர்பார்க்கவில்லை. நமக்கு 7, ஒரு வீட்டுக்கு 7 போட்டால் மிஞ்சி போனால் 2 போட்டால் 14 வந்து நிற்கும் அப்படின்னு நான் கணக்கு போட்டு வந்தேன். ஆனால் இங்கே வருகிற போது உறவினர்களை அழைத்தது, பக்கத்தில் உள்ளவங்களை அழைத்தது, உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம கக்கனரில் உள்ளவங்களை அழைத்தது, இதெல்லாம் பார்க்குற போது சிறப்பாக இருக்குது. ஆகவே இது மிகப்பெரிய உன்னதமான செயல். அதன் பிறகு எல்லோருடைய ஈடுபாடுமே ரொம்ப அற்புதமானது. உணவு கொடுப்பது என்பது சாதாரண காரியமல்ல. ஆகவே அதில் வேறு 2 வெரைட்டி நீ கேள்விப்பட்டேன். இப்போ அதுக்கெல்லாம் பார்க்குற போது 3 வெரைட்டி, ஒன்று கூடியிருக்கு. காலையில் 2 இருந்துச்சு, இப்போ 3 கூடியாச்சு. நாளைக்கு வச்சுன்னா 5 இருக்கும். அப்போ சிறப்பான விதத்தில் இதெல்லாம் ஏற்பாடு செய்யணும் பெருசு. அதன் பிறகு அழைத்தவுடன் நீங்கள் வந்தது அது எல்லாமே ரொம்ப சிறப்பான காரியம். ஆகவே நாம் நம்மையை கைத்தட்டி சிறப்பான விதத்தில் பாராட்டி வாங்கிடுவோம். இந்த சிறப்பான செயல் வெற்றிகரமாக தொடர்ந்து நடைபெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருள் சகோதரி ரத்னா சார்பாக உங்களை அன்போடு நான் பாராட்டுகிறேன். நம்முடைய பீடப்பூக்கள் இதையெல்லாம் பொருளெல்லாம் எடுத்து வச்சு சிறப்பாக வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஸ்கூலுக்கு போயிட்டு கலைத்து வந்தவர்கள். அடுத்து ஹோம்ஒர்க் நிறையா கொடுத்துருக்குறாங்க. அது இருந்தால் நமக்கு நேரம் ஒதுக்கி இதெல்லாம் செய்தது மறக்க முடியாது. அவங்க இந்த பொருட்களை கொண்டு வர்றது, ஆல்ட்ரு பாய்ஸ், இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே தெரிந்தவர்கள். அதையெல்லாம் சிறப்பாக வந்திருக்கிறார்கள். மாலையில் தான் அவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்தேன். ஏன்னா பல பணிகள் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் இருந்தாலும் மாலை கொடுத்த உடனே நமக்காக ஒதுக்கி வைத்து சிறப்பாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கைத்தட்டி பாராட்டுகிற வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிவித்து மகிழ்வோம். தொடர்ந்து உங்களை பாராட்டுகிறேன். இது மிகப்பெரிய செயல். ஆகவே சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் சிறுகுடலும் பெருகுடலும் சண்டை போடுவதன் காரணமாக நான் நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறையன்னையாகி மரியாவின் பரிந்துரையால் உமது ஆசியின் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. அதனால் மரியாவை நாங்கள் வணங்கி கொண்டாடும் இவ்வேளையில் அவருடைய உதவி எல்லா தேவைகளிலும் கண்டடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குள்ளே பொதுவாக அன்பியமாக சொன்னாலும் இந்த திருநிகழ்வு சிறப்பாக நடைபெற அந்த பெரிய உள்ளம் படைத்த இந்த குடும்பத்தார்
புனித திருமதி செல்வராணி. இந்த குடும்பம் இவ்வளவு பெரிய சிறப்பான காரியம் நடைபெறுவதற்கு அவர்களுடைய மனதில் என்றால் எதுவுமே செய்ய முடியாது. ஆக வருவதற்கு அவர்கள் எவ்வளோ முயற்சி எடுத்திருக்க வேண்டும், எப்படி சிந்தித்திருக்க வேண்டும். ஆகவே முதல்ல ஆல்டர் பாய்ஸ் 4 பேருன்னு சொன்னேன், அதன் பிறகு 7 பேர் ஆயிடுச்சு. வரும்போது அவங்களுக்கு தான் வயது கலைஞருக்கும் கூட ஒரு 7 பேர் வந்துட்டானுடைய. அப்படி எல்லாம் சிறப்பான விதத்தில் அதையெல்லாம் தயாரிக்க வேண்டும், அதெல்லாம் உருவாக்க வேண்டும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய காரியம். அதையெல்லாம் அவர்கள் மிக சிரித்த முகத்தோடு ரொம்ப மனம் ஏற்று மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆக அந்த குடும்பத்தை நாம் அதிக சத்தத்தோடு கைத்தட்டி பாராட்டுகிறோம். எல்லாம் தனிப்பட்ட விதத்தில் வீட்டுக்கு போகும்போது வெரி குட் கை வணங்கி தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு போக மறந்துடாங்க. வெரி குட். வார்த்தை கேட்டு உண்மைக்காய் பிறந்த தூயவளே, பணிவாழ்வை ஏற்று வார்த்தை கேட்டு உண்மைக்காய் பிறந்த தூயவளே, தாயே எங்கள் மரியே வாழ்க, தாயே இறை மரியே வாழ்க, தாயே எங்கள் மரியே வாழ்க, தாயே இறை அன்னையே வாழ்க. தாட்சியும் பொறுமையும் நீ பெற்ற கொடைகளே, எளிமையும் சேவையும் முன்வாழ்வின் எண்ணங்களே, தாட்சியும் பொறுமையும் நீ பெற்ற கொடைகளே, எளிமையும் சேவையும் முன்வாழ்வின் எண்ணங்களே, உம்மை போல் நாங்கள் வாழ பல வரங்கள் எங்களுக்கு தாங்க, அம்மா உம்மை போல் நாங்கள் வாழ பல வரங்கள் எங்களுக்கு தாங்க. அன்னை மரியே எங்கள் அன்பின் தாயே, உந்தன் பிள்ளையாய் ஓடி வந்தோமே, அன்னை மரியே எங்கள் அன்பின் தாயே, உண்மை வாழ்வேன். பரிவும் இரக்கமும் உன் வாழ்வின் செல்வங்களே, அன்பும் அருளும் உன் வாழ்வின் கனிகளே, பரிவும் இரக்கமும் உன் வாழ்வின் செல்வங்களே, அன்பும் அருளும் உன் வாழ்வின் கனிகளே, மகன் வழி நாங்கள் தொடர பல வரங்கள் எங்களுக்கு தாங்க, உன் மகன் வழி நாங்கள் தொடர பல வரங்கள் எங்களுக்கு தாங்க. அன்னை மரியே எங்கள் அன்பின் தாயே, உந்தன் பிள்ளையாய் ஓடி வந்தோமே, அன்னை மரியே எங்கள் அன்பின் தாயே, உந்தன் பிள்ளையாய் ஓடி வந்தோமே. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். தூய கன்னிமரியே என்றும் எங்கள் அன்னையாயிரும், எங்களுக்காகவும் எல்லா ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.